ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெட்டி விமர்சனம். தாவூத் இந்த படத்துடைய டைட்டில் பார்த்தோன்னா ஏதோ பழைய தாவூத் இப்ராஹிமோட ஸ்டோரியை தூசு தட்டி திரும்பவும் புதுசாக எடுத்திருப்பாங்க அப்படின்னு நினச்சி இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா, தேட்டரில் பார்க்குறத மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க. அந்தளவுக்கு ஒரு 3 பியூட்டிஃபுல் ரீசன்ஸ் இருக்குது. இந்த படத்தை நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஒரு மஸ்ட் வாட்சபிள் மூவியாக இது இருக்கிறதுக்கு உண்டான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். முதல் விஷயம், இந்த படத்தோடைய செகண்ட் ஹாப் தாங்க. செகண்ட் ஹாப்புக்குள்ளே காலடி எடுத்து வச்சுன்னு ஸ்டோரி ரொம்ப என்கேஜ் ஆகும். இவங்களை வைக்கக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் நம்ம கணிக்க முடியாதபடியும் ரொம்ப நல்லாவே இருந்தது. இன்னொரு பக்கம் கேமரா ஒர்க்கு, அதே மாதிரி ஸ்டண்ட் டீமோட ஒர்க்கு, இந்த படத்தில் நடிச்சிருக்கவங்க எல்லாமே ஒரு மிடில் ரேஞ்ச் ஆக்டர்ஸாக இருந்தாலுமே அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு, அந்த கேரக்டர் டிசைன் பண்ணப்பட்ட விதம்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் நல்லாவே இருந்தது. அதுதான் இந்த படம் கடைசி வரைக்கும் நம்ம உட்காந்து பார்க்கறதுக்குண்டான முக்கிய முகாந்திரத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த படத்துக்கு பெருசாக ப்ரமோஷன் இல்லை. இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் ரொம்ப பெரிய நடிகர்கள் இல்லை. ஆனால் படம் பார்க்கறதுக்கு சுத்தமாக நல்லா இல்லைன்னு நம்மளால சொல்லவே முடியாத அளவுக்கு நிறைய விஷயங்கள் டெக்னிக்கலாக ரொம்ப சவுண்டாக உருவாக்கி வச்சுருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. அதோட இந்த படத்தோட ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, நேரேஷன் மூணுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணி வச்சுருந்தாங்க. அது அந்த தாவூத் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தை கடைசி வரைக்கும் காட்ட மாட்டாங்க. அதோட இன்னொரு பியூட்டி என்னென்னா, இந்த படத்துக்கு செகண்ட் சாப்டருக்கு உண்டான லீடையும் கொடுக்குறாங்க. உண்மையிலேயே நான் பார்த்த லோ பட்ஜெட் படங்களை எதிர்பார்க்காத வண்ணம் நல்ல ஃபுல்லாக என்டர்டெயின் பண்ணி அனுப்பின ஒரு படமாக இதை நம்ம பார்க்கலாம்.